அது எல்லாத்தையும் உணர்ற அளவுக்கு மனசையும் உடலையும் அமைதியா தயார்படுத்திக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு கல்யாணமாயி என் குழந்தை என் வயிற்றுல இருக்கும்போதே என் பர்சனல் லைஃப்லயும் சரி கெரியர்லயும் சரி நிறைய அழுத்தங்கள். நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்டோட கேரக்டர் எனக்கு முழுசா தெரிய வந்தது. நான் மொத்தமா அவரை விட்டு விலகணும்னு நினைச்சதும் அதே நேரத்துல தான். டியூட்டியில அரசியல் அழுத்தங்கள், ஹையர் அஃபீஷியல்ஸ் கொடுக்கிற ப்ரெஷர், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வந்தோம்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆத்விகா எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பிறந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஜனனி, நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப நிதானமா இருந்தேன். என் வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இது மட்டும் ரொம்ப உறுதியா ஒரு தாரக மந்திரம் மாதிரி எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே நிலைமை தான் இன்னைக்கு உங்களுக்கும். எந்த பாதிப்பும் இல்லாம இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரணுங்கிறது மட்டும்தான் உங்க தீர்மானமா இருக்கணும். உங்களை சீன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்ப நான் இங்க வந்தது கூட உங்க ஆளுங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களை வெளியே வர சொல்லி சந்திக்கிறது சரியா இருக்காதுங்கிறனாலதான் நான் வீட்டுக்கு வந்தேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். குணசேகரனோட கேஸ் ரீட்ரையலுக்கு வரப்போகுது. அவர் மேல போட்டிருக்க கேஸ் எல்லாமே திரும்பவும் விசாரணைக்கு வரப்போகுது. அதே சாட்சிகள், அதே ஆதாரங்கள், எந்த மாற்றமும் இல்லாம எந்த பாதிப்பும் இல்லாம அதே உறுதியோட திரும்பவும் அவருக்கு எதிர நின்னாதான் உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். ஆல்ரெடி அவரோட ஜாமீன் கேன்சல் ஆகிற சூழ்நிலையில தான் இருக்கு. தெரியும், அன்னைக்கே அதை சொல்லிட்டார். அவர் வக்கீலும் அதை பத்தி தான் கோர்ட்ல பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரி கட்டுறதுக்கு தான் வீட்டுல ஒரு பெரிய டிராமா ஆடிட்டு இருக்காரு. என்ன ஜென்னி சொல்ற? மேம், நீங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அப்படித்தான் இந்த நிர்வாகத்தை நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கையெழுத்தை போட்டு பொறுப்பை ஏற்றுக்குங்க. இந்த பாலில் சத்தியம் பண்ணிட்டு நான் என்ன நினைச்சு சொல்றேனோ அதை மனசார ஏற்றுக்கிட்டு கையில் போடுங்க. இனிமே நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆதிமுத்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ண போற ரெட்ட சிங்கங்கள் நீங்க. என்னையும் சக்தியையும் எப்படியும் அவர் இஷ்டத்துக்கு இழுக்க முடியாது. ஆனா நந்தினி அக்கா, ரேணுகா அக்கா ரெண்டு பேரையும் அவங்க புருஷங்களை வச்சு அவர் பக்கம் இழுக்க பாக்குறாரு. தாம் பக்கம் இருக்கிற தப்ப ஒரு இமோஷனல் டிராமா பண்ணி எல்லாத்தையும் சரி கட்டிக்க பாக்குறாரு. அவருக்கு எதிராக அவங்க கோர்ட்ல எதுவும் சொல்லிடக்கூடாது. அதுதான் அவரோட நோக்கம். அதுக்காக நடத்துற நாடகம் தான் இதெல்லாம். அவரு புத்திசாலி நினைச்சுக்கிறதுலாம் தப்பில்ல. ஆனா எல்லா நேரத்திலையும் மத்தவங்களை முட்டாளாக்குறாரு பாருங்க. அதுதான் ரொம்ப எரிச்சலாவும் கோவமாவும் வருது. ஜனனி, பொறுமையா இருங்க. டென்ஷன் இல்லாம ஹேண்டில் பண்ணும். இல்ல மேம், டென்ஷன் ஆகல. ஆனா அவர் என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றாருன்னு ஒண்ணும் புரியல. பண்றதெல்லாம் அராஜகம், அக்கிரமம். இப்படி வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு வன்முறைகளை பண்ணிட்டு இப்போ எல்லார் கூடயும் சகஜமா பேசி பழகி தன்னோட வாழ்க்கைய சுமூகமா கடத்தணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம் மேம். அதுதான் மனசுல ஓடிட்டே இருக்கு. ஜனனி, இதுதான் ஓடக்கூடாதுன்னு சொல்றேன் நானு. மேடம், நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஜனனி, I'll take care of all this. நானும் அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டேன். ஆனா இன்னும் ஒரு 3 மாசம் அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டா செயல்படலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 months ரொம்ப கவனமா இருக்கணும்.
அதுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போகணும்னு அர்த்தம் இல்ல. பார்த்துக்கலாம். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இருங்க. பேபியை நல்லா பார்த்துக்கோங்க. மனசுல எந்த குறையும் வேண்டாம். டேக் கேர். நான் கிளம்புறேன். தேவையில்லாம நான் வந்து உங்க மைண்ட் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சுல? ஐயோ ஏன் மேம், அப்படிலாம் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இங்க நீங்க இருக்கிறது மனசுக்கு ஏதோ தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன, அதே தெம்போட உங்க ஹெல்த்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க. ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தாங்க. என்னது மேம்? அத்விகா கிட்ட நீங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயம் சொன்ன மேடம் பயங்கர எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. இதை கொண்டு போய் ஜனனி ஆண்டி கிட்ட கொடுங்கன்னு ஒரே ஆர்ப்பாட்டம். மேடம் பாப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. இல்ல, இங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாம கூட்டிட்டு வர்றது சரியா இருக்காதுன்னு நினைச்சேன். ரொம்ப அழகா இருக்கு. This will be very special to me. டேக் கேர் ஜனனி. நாங்க எப்பவுமே உங்க கூட இருப்போம். கிளம்புறேன். நானும் வரேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஜனனி, நீங்க ஏன் வரீங்க? ஸ்டே ஹியர். இல்ல, நான் கீழே வரைக்கும் வரேன் மேம். சரி. நான் கிளம்புறேங்கம்மா. என்னம்மா உடனே கிளம்புற? சாப்பிட்டு போலாம்ல? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஜனனியை பார்த்துட்டு போகணும்னு நினைச்சேன், அதனால தான் வந்தேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி, ஜூஸ் எடுத்துக்கிறேங்க. ஐயோ, கொஞ்சம் குடிங்க. போதுங்க. கொஞ்சம் சரி, பரவாயில்ல. ஒரு நிமிஷம், 90 வாங்கிக்க. வா.